students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 4 geometry lessonல உள்ள exercise 4.4ல உள்ள first 1,2 sums பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல. அதுல first sum பாருங்க, the length of the tangent to a circle from a point P which is 25 cm away from the center is 24 cm. What is the radius of the circle அப்படினு கேக்குறாங்க. சோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது இது ஒரு பிக்சர் பாருங்க, இது ஒரு சர்க்கிள், இது வந்து சென்டர், அப்புறமா இதுல வந்து நம்ம டான்ஜென்ட் நம்ம டிரா பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம இப்போ இந்த அண்ணா இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பி இருக்குல்ல, இது வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பி என்ற இந்த பிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு வரையக்கூடிய டான்ஜென்டோட நீளம், இந்த பிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு நம்ம வரையக்கூடிய டான்ஜென்ட், இந்த டான்ஜென்டோட நீளம் வந்து எவ்வளவு, இந்த லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 24 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ரேடியஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இத வந்து நமக்கு கேக்குறாங்க. சோ நமக்கு இப்போ இது கொடுத்துட்டாங்க 25 சென்டிமீட்டர், இதுவும் கொடுத்துட்டாங்க. சோ டான்ஜென்டோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க, இந்த ரேடியஸ் தான், சர்க்கிளோட ரேடியஸ் தான் வந்து இப்ப கேக்குறாங்க. இப்ப நமக்கு கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, வந்து ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, நமக்கு இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி டான்ஜென்ட், இது வந்து டான்ஜென்ட், அந்த டான்ஜென்ட்டுக்கு இது வந்து ரேடியஸ் வந்து என்னது, ஒரு பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ நம்ம இதுல வந்து பித்தகரஸ் தியரத்தை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் எதை எடுக்கலாம், நம்ம OPR எடுக்கலாம். ஓகேவா? OPR எடுத்துட்டோம்னா பை பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போறோம். பை பித்தாகரஸ் தியரம் என்ன வரும், நமக்கு 90 டிகிரி எது வருதோ அதனுடைய ஆப்போசிட் சைடு தான் நமக்கு ஹைபாட்னியூஸ். ஓகேவா? அப்ப இதுங்க ஆப்போசிட் சைடு என்னது இருக்கு, நமக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கா. அப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம்னா என்ன வரும், நமக்கு ஸ்கொயர் ஆஃப் தி hypotenuse is equal to sum of the other two sides, the square of the sum of the other two sides. ஓகேவா? அப்ப நம்ம hypotenuse வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு other two sides. other two sides நமக்கு ஒன்னு தெரியும், இன்னொன்னு தெரியாது. சோ இத வந்து நீங்க r ன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் இது வந்து r ரேடியஸ் இல்லையா, அந்த சர்க்கிளோட ரேடியஸ். இப்ப இது வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ r ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் வரும் இல்லையா, பித்தகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது. சோ இப்போ 25 ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் என்ன வரும், 625 வரும். 625 ஈக்குவல் டு r ஸ்கொயர் பிளஸ் 24 ஓட ஸ்கொயர் நம்பர் என்ன வரும், நமக்கு 576. ஓகேவா? 576. இப்ப நான் என்ன பண்றேன், r ஸ்கொயர் இங்க வச்சுட்டு 576 நான் இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப 625 இங்க பிளஸ் 576 ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 576 வரும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ 625ல இருந்து 576 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, இங்க 1 ஆயிருமா, இங்க 15 ஆயிரும். ஓகேவா? சோ அப்போ 15ல 6 போச்சுன்னா என்ன வரும், 9 வரும். அப்புறமா இங்க 1 இங்க 7, சோ அப்ப இங்க 5 இங்க 11 மாறிடும். 11ல 7 போச்சுன்னா என்ன வந்துரும், 4. 5ல 5 போச்சுன்னா 0, 49 வருது. அப்போ 49 ஈக்குவல் டு r ஸ்கொயர் இல்லையா. அப்போ 49 நம்ம எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ 7 ஈக்குவல் டு என்ன வந்துரும், r ஈக்குவல் டு rன்னு வந்துருமா. சோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது, ரேடியஸ் தானே, r ஈக்குவல் டு. தேர்ஃபோர் क्वेश्चनல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, what is the radius of the circle னு கேட்டிருக்காங்க. சோ r ஈக்குவல் டு 7 நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்ப தேர்ஃபோர் the radius of the circle is என்ன வந்துரும், நமக்கு 7 சென்டிமீட்டர். இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போறோம். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம ஃபிகர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம்னா, சோ அதை யூஸ் பண்ணி நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம r ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?
அடுத்த செகண்ட் சம் பாருங்க. ட்ரையாங்கிள் LMN is a right angled triangle with angle L equal to 90 degree. A circle is inscribed in it கொடுத்திருக்காங்க. The length of the sides containing the right angles are 6 cm and 8 cm. Find the radius of the circle கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? triangle LMN is a right angle triangle னு கொடுத்திருக்காங்க. with angle L வந்து 90 degree னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம இதுக்கு நேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு triangle இல்ல நம்ம right angle triangle நம்ம டிரா பண்ணனும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி. சோ அப்ப இது M, இது L, இது N ன்னு நேம் கொடுத்துக்கலாம். LMN. சோ LMN. நம்ம ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஆங்கிள் L வந்து 90 டிகிரி. அப்புறமா a circle is inscribed in it. அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள வந்து ஒரு சர்க்கிள் வந்து உள்ள இன்ஸ்கிரைப் ஆகுது. ஓகேவா? சோ அப்புறமா the length of the sides containing the right angles are 6 cm and 8 cm னு கொடுத்திருக்காங்க. அதனோட length of the sides வந்து கொடுத்திருக்காங்க 6 cm. அதாவது இது அவ்வளவும் 6 cm, இது வந்து இவ்வளவும் LN வந்து என்ன கொடுத்திருக்காங்க 8 cm னு கொடுத்திருக்காங்க. அப்படினா find the radius of the circle. ரேடியஸ்னா என்னது? இது சர்க்கிள் சென்டர்னா இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். இதுவும் R, இதுவும் R, இதுவும் R. சோ இந்த ரேடியஸ் R தான் வந்து இப்ப நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்திருக்க இந்த ஃபிகர்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கதை எழுதிரலாமா? இன் ட்ரையாங்கிள் LMN ல நமக்கு LM என்ன கொடுத்திருக்காங்க 6 cm, LN என்ன கொடுத்திருக்காங்க 8 cm கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இந்த சைடு கண்டுபிடிக்கணும். MN வந்து நமக்கு தெரியாது. சோ அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்போ ட்ரையாங்கிள் LMN ல பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரத்தை தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணும்போது இப்ப நமக்கு என்ன வரும்? இத ஹைபாட்னியூஸ் இல்லையா? அப்போ MN தான் நமக்கு தெரியாது. அப்போ MN ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். சோ இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயரை போட்டுடலாம். அப்போ 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்னு போட்டுடலாம் டைரக்டாவே. ஓகேவா? சோ ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்னு என்ன வரும்? 36 பிளஸ் 8 ஸ்கொயர்னா 64. ஈக்குவல் டு ஆட் பண்ணீங்கன்னா 6 plus 4 10, மீதி 1, 6 plus 3 9 plus 1 வந்து 100. சோ அப்போ MN ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ இத வந்து நான் எப்படி எழுதுறேன்? MN ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? 100 வந்து நான் 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்போ MN ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர்னா therefore MN ஈக்குவல் டு என்ன வந்துரும்? 10 வந்துரும். ஓகேவா? சோ இப்போ MN வந்து எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். சோ இப்போ அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா find the, சோ இப்போ நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? find the radius of the circle. சோ ரேடியஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இத வந்து இதுக்கு வந்து நம்ம O நேம் கொடுத்துக்கலாமா? இப்போ நம்ம ட்ரையாங்கிள் LMN ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிளை நான் எப்படி பிரிக்கிறேன்னா பாருங்க, அதாவது M ல இருந்து O க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த L வந்து அதுக்கு கூடால அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இதுல வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் MOL, இது ஒரு ட்ரையாங்கிள் தானே? ஓகேவா? சோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது. அதே போல அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்க. இப்போ இதுல வந்து இது ஹைட், இந்த ரேடியஸ் வந்து என்னவா மாறிடுது? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைட்டா மாறிடுதா? இந்த ட்ரையாங்கிளுக்கு ரேடியஸ்ங்கிறது வந்து ஹைட்டா மாறிடுது. ஓகேவா? சோ அதே போல அடுத்த ட்ரையாங்கிள் நமக்கு என்ன எடுக்கலாம்? OMN எடுக்கலாம். OMN. சோ இத அப்படியே நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ OMN இந்த ட்ரையாங்கிளுக்கு, சோ இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு வந்து இது வந்து ஹைட்டா இருக்கு. இந்த ரேடியஸ்ங்கிறது வந்து நமக்கு ஹைட்டா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் LON இருக்கு. சோ இதுக்கும் இந்த ரேடியஸ் தான் வந்து ஹைட்டா இருக்கு. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் LMN ஈக்குவல் டு 3 ட்ரையாங்கிள் உள்ளடக்கியது தான் என்னது? ஒரு ட்ரையாங்கிள் LMN. சரியா? LMNக்கு உள்ள 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? சோ மொத்தம் ஒரு பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ள நமக்கு 3 ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் நமக்கு இந்த ஒரு ட்ரையாங்கிள்.
அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எல்எம்எனுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன எழுத போறேன்னா இதுல இருந்து இப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் எல்எம்என் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OLM பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வரும் நமக்கு? OMN இருக்கு இல்லையா? OMN பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ONL. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளும் சேர்ந்ததுதான் இந்த பெரிய ட்ரையாங்கிள். அதான் நம்ம எழுதியிருக்கோம். ஏரியா ஆஃப் LMN ஈக்குவல் டு எது? ஏரியா ஆஃப் OLM, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMN, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ONL. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளும் சேர்ந்ததுதான் ட்ரையாங்கிள் LMN. ஸோ அப்போ அதனுடைய ஏரியாவும் அந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு அது ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா என்னது? 1/2 into b into h. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் LMN எடுத்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் LMN இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இதுக்கு பேஸ் என்னது? நமக்கு LN இல்லையா? சோ அப்போ இது LN into h என்ன வரும்? நமக்கு இதான் வரும். இதான் ஹைட் இல்லையா அந்த ட்ரையாங்கிளுக்கு. அப்போ LN into LM. ஓகேவா? சோ அப்போ 1/2 into LN into LM equal to area of the triangle OLM எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் OLM. ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னதுலேருந்து என்னது? நமக்கு LM இதான் இல்லையா? 6 சென்டிமீட்டர். ஹைட் வந்து என்னது இருக்கு? R இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1/2 into LM into R. ஹைட் வந்து இங்க R. ஓகேவா? அந்த ட்ரையாங்கிளுக்கு. ஸோ கீழே பேஸ் வந்து எவ்வளவு? B வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு. இப்படி வச்சு பாருங்க ட்ரையாங்கிளுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கா? அதனோட ஹைட் வந்து R ரேடியஸ். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்புறமா பிளஸ் போட்டுட்டு அடுத்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMN. OMN எங்க வரும் பாருங்க? OMN. சோ இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு பேஸ் வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோமா? இது வந்து 10 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட் வந்து இதான் R. ஓகேவா? சோ அப்போ என்ன போடலாம்? MN into R. சோ நீங்க டைரக்டாவே LN எழுதாம டைரக்டாவே நீங்க வந்து அந்த வேல்யூவை அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஓகே தான். அப்புறமா பிளஸ் 1/2 into ட்ரையாங்கிள் அடுத்து என்னது? ONL இருக்கு. சோ ONL இதுதான். இதனுடைய பேஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8. ஹைட் வந்து என்னது? R தான். ஓகேவா? சோ அப்போ LN into R. இப்போ நம்ம இனி எல்லாத்துக்கும் வேல்யூவை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ 1/2 into LN வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 8 கொடுத்திருக்காங்க. into LM வந்து 6. ஓகேவா? சோ LN வந்து 8 தானே? LM வந்து 6. இனி அந்தந்த இடத்துல அந்த வேல்யூவை அப்படியே நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 1/2 into LM என்ன கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்திருக்காங்க. into R வந்து நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் 1/2 into MN நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 into R தெரியாது, அப்படியே வச்சுக்கலாமா? பிளஸ் 1/2 into LN எவ்வளவு? 8 into R. இப்போ இனி வந்து நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிடலாமா? இது 2 டேபிளுக்கு போகும் இல்ல? 1 2 is 2, 4 2s are 8. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 6 4s are 24 வருமா? ஸோ இங்க 24 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த சைடு முடிஞ்சுது. இனி அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. இதை கேன்சல் பண்ணுங்க. 2 3 2s are 6. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2, 5 2s are 10. இதை கேன்சல் பண்ணுங்க. 4 வந்துடும். இப்போ இங்க என்ன வருது? 3R plus 5R plus 4R. ஓகேவா? மீதி இருக்கிறது 3R plus 5R plus 4R. அதான மீதி வருது. ஸோ மீதி இருக்கிறது அவ்வளோத்தையும் எழுதிடலாமா? 3R plus 5R plus 4R. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 plus 4 வந்து 9. 9 plus 3 வந்து என்ன வரும்? 12. ஸோ 12R. அப்போ இதை வந்து நான் திருப்பி எழுதுறேன். 12R equal to 24. அப்போ இதுல இருந்து R equal to என்ன வரும்? 24/12.
12. Cancel பண்ணா 12 டேபிளுக்கே போகும் இல்லையா? 1 12 is 12, 2 12s are 24. இப்போ r equal to 2 centimeter. நமக்கு அதனை கேட்டிருக்காங்க. Find the radius of the circle கேட்டிருக்காங்க. அப்போ r equal to 2 centimeter. So அப்போ therefore the radius of the circle is எவ்வளவு? 2 centimeter. So அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.